நாங்கள் இளைஞர்கள் நாங்கள். எப்படா இருக்கு? நீ சட்டையை போட்டோனே ஒரு புத்துணர்ச்சி வரல? இப்ப தெரியுது ஏன் அஸ்கார்லாம் ஒரு வீரர் போல தெரியுறாங்கன்ட்டு. அந்த ஃபீலிங் தானா வந்துருதுல? எங்க எனக்கு ரொம்ப சூடா இருக்கிற மாதிரியே இருக்கு. இப்ப நல்லா தான் இருக்கும். ஆனா இந்த சட்டை போட்டுக்கிட்டு தான் அங்க இருக்கிற கேம்ல உள்ள ஆக்டிவிட்டி எல்லாமே செய்யணும். அதை மறந்துடாத. இந்த சட்டையெல்லாம் போட்டு ஆக்டிவிட்டி செஞ்சாதான் உனக்கு அந்த உற்சாகம் தொடர்ந்து இருக்கும். நீ பார்க்க தானே போற. என் மனசு ஆறுதலா இருக்கணும் தானே நீ இப்படி சொல்ற? டே, நீ கஷ்டப்பட்டு போட்டீங்கன்னா கஷ்டமா தான் இருக்கும். அப்படி நல்லா இருக்கும் நினைச்சு போட்டு பாரு, அந்த ஃபீலிங்கே மாறிடும்டா. எஸ், இப்ப நான் மாறிட்டேன். இப்ப நான் ரெயின்போ. உன்னால என்ன ஜெயிக்க முடியாது. ரெயின்போ தான் ஜெயிக்கணும். டேய் மணி, சட்டையை போட்டானே சண்டைக்கு போலாம் போல இருக்குதான்டா. இப்ப நான் போலீஸ் ஆயிட்டேன். போலீஸ் ஆயிட்டா நல்லா தானே இருக்கும். டேய், நீ பாப்புல வேலை செய்ய போறேன்னு சொன்ன, அதுக்கப்புறம் ஆர்மி ஆக போறதானே சொன்ன, இப்ப போலீஸா? கடைசியில நீ திருடனாதான் ஆக போற பாரு. இந்த சட்டையை பத்தி எப்படா திருட முடியும்? நான் சொல்லல எப்படி வாட்டுறாங்க பாரு. என் வேலைக்கு காவட் தேவையா? இது ஒரு நல்ல எக்ஸசைஸா நினைச்சுக்கோ. உடம்பு நல்லா இருந்தாதான் நீ உன் பிசினஸ பாத்துக்க முடியும். எனக்கு பிடிச்சிருக்கு. இதுல எவ்வளவு டிசிப்ளின் இருக்கு தெரியுமா? எல்லாம் ஒரு நேரத்துல சரியா செய்யணும். முழு கவனம் தேவை. இது நம்ம போக்கஸ் பண்றதுக்கு உதவுது. கொஞ்சமாவது புடிச்சு செய்டா, அப்பதான் கஷ்டம் தெரியாது. ஆட போடா. நானும் காவாட் பண்றது ஈஸியா இருக்கும் சொல்லிட்டு நினைச்சிட்டேன்டா. ஆனா நாளைக்கு நாள் கஷ்டமா தான்டா இருக்கு. ரொம்ப டயர்டா இருக்குடா. யாராச்சும் தூக்கிட்டு போக முடியுமாடா? கால் ரொம்ப வலிக்குதுடா. போன போட்டு வர சொல்றேன், படுத்து போன காலில் அப்படியே போயிரு. நானும் காட்டு கூட்டி போவாங்க, மத்த ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் ஆரம்பிப்பாங்க. சொல்லிட்டு பார்த்தா லெப்ட் ரைட்னு சொல்லிட்டு உயிரை வாங்கிக்கிட்டு இருக்கானுங்கடா. அப்ப மட்டும் கலப்பாவாதா? அப்பதான் தாவணும் குதிக்கணும்னு இன்னும் என்னவோ. டே, அதுல தான்டா த்ரில்லே இருக்கு. கைய வைப்போமே அந்த மாதிரி த்ரில்ல தானே இருக்கும். இருந்துச்சுதான், எனக்கு தானே தெரியும். சரி வா போலாம். ஏய் எப்பா, நான் வரல, நீ போடா. சாப்பாடு பிடிச்சா வாடா போலாம். இதோட 2 வாரம் ஆச்சு. இப்ப எல்லாம் கொஞ்சம் பழக்கத்துக்கு வந்துருச்சுல. இந்த கேள்விய நீ பிரபு தான் கேட்கணும். வந்துகிட்டே இருக்கு. ஆனா சதீஷ், உன்னை சும்மா சொல்லக்கூடாது. நீ வந்துலே சந்தோஷமா தான் இருக்க. ஹிக்மா நகர கேம் வந்துல இருந்து சூர்யாவனை உங்களுக்குல, அதான் அவ்வளவு சந்தோஷம். ஆமால, எனக்கும் அதான் ஆச்சரியமா இருக்கு. இது நாள் வரைக்கும் ஒன்னும் ஆரம்பிக்கவே இல்ல. ஏன் ப்ரோ, அவன் ஏதாவது ஆரம்பிக்கணும்னு எதிர்பார்க்கறீங்களா? அட நீ வேற, அவன் இப்பதான் ஏதாவது யோசிச்சுக்கிட்டு இருப்பான். நேரம் வரும்போது தான் வருவான் பாரு. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இங்க நடக்கிற விஷயத்துக்கே நேரம் சரியா இருக்கு. ஒண்ணு முடிஞ்சா இன்னொன்னு. அவனுக்கும் இதே மாதிரி தானே, எங்க நேரம் கிடைக்க போகுது? ஒருவேளை அவன் நம்ம குரூப்பா இருந்திருந்தா? அதான் நடக்கலையே. இப்ப எதுக்கு அவனை பத்தி பேசிக்கிட்டு? இப்படி பேசி பேசிதான் அவனை பெரிய ஆள் ஆக்கிட்டோம். முதல்ல நம்ம வேலையை பார்ப்போம். நல்ல வேலை, இன்னும் அவுட்டோர் ஆக்டிவிட்டி நிறைய இருக்கு. அதுலயும் உன் சம்பந்தப்பட்ட ஆக்டிவிட்டி ஒண்ணு இருக்கு பாரு, அதுதான் மேட்டரே. என்ன? அதான் இல்லடா, அதோட டேஞ்சரான விஷயம் மங்கி ஸ்விங்கடா. அதுதான் உனக்கு ஈஸியா வரும்ல, அதனாலதான் சொன்னேன். இந்த ஆக்டிவிட்டி காட்டுல நடக்குது. அப்பயாவது அங்க சிகரெட் அடிக்க முடியுமான்னு பாப்போம். கண்டிப்பா அதுக்கெல்லாம் வழி இருக்கும், அதை நம்ம தான் கண்டுபிடிக்கணும். இப்ப எதுக்கு நீ சிகரெட்டை ஞாபகப்படுத்தின? இப்ப எனக்கு சிகரெட் அடிக்கணும் போல இருக்கு. எனக்கு என்ன புரியலன்னா, ஏன் வேற எந்த பையனுங்களும் சிகரெட் அடிக்க முயற்சி பண்ணல? அவனுங்க நம்ம மாதிரி யோசிப்பானுங்களா? சரி, இதுக்கப்புறம் சேட்டை பண்ணாம கொஞ்ச நாள் நம்ம அமைதியா இருப்போம். அப்பதான் செக்கு கிட்ட நல்ல பேர் வாங்க முடியும்.
இங்க யாரும் சதீஷ் மாதிரி காட்டி கொடுக்க இருந்தா சரி. அப்புறம் யாரா இருந்தாலும் சதீஷ் மாதிரி அவஸ்தைப்பட்டு தான் ஆகணும். சதீஷ் நினைச்சிட்டான் நான் பழசெல்லாம் மறந்துட்டேன்னு. எப்படா பிசிக்கல் ஆக்டிவிட்டி வரும்னு நான் காத்துக்கிட்டு தான் இருக்கேன். பாரு என்னென்ன நடக்க போகுதுன்னு. போச்சுடா, என் வாயை சிரிச்சு மறந்துருக்கலாம். என்னடா? ஆமா ஆமா, அவனை சும்மா விடக்கூடாது. அவனுக்கு கெட்ட நேரம் ஆரம்பிக்குதுடா. நாளிலேருந்து நம்ம பிசிக்கல் ஆக்டிவிட்டிஸ்லாம் ஆரம்பிக்க போகுது. நிறைய பிரச்சனைகள் வரும்னு நினைக்கிறேன். இது எல்லா சீரியலையும் நடக்கிறது தானே. பேருக்கு தான் 17 வயசு, ஆனா நடந்துக்கிறதெல்லாம் சின்ன பசங்க மாதிரி. ஆனா இப்ப வரைக்கும் அப்படி ஒரு பிரச்சனையும் இல்ல. தெரியாது அவனுங்களை பத்தி. அப்படியே அமைதியா இருப்பானுங்க. நம்ம எதிர்பார்க்காத நேரத்துல ஏதாவது பண்ணிடுவானுங்க. எனக்கு என்னமோ போன சீரியோட இந்த சீரி கொஞ்சம் பரவாயில்ல போல இருக்கு. அப்படி இருந்தா சந்தோஷம் தானே. நீ தான்டா முதல்ல போடணும். ஐயோ, சிகரெட் அடிச்ச மாதிரி தான். போடா. டேய், கொஞ்ச நேரத்துல போயிருவாங்களா? நேரத்துக்கு போனா யாரும் வரமாட்டாங்கடா. வா போலாம். டே மணி, சத்தம் போடாதடா. சத்தம் பாத்தியா பாத்தியா பாத்தியா. வாடா, சீக்கிரம் வாடா. போச்சுடாடி.